ஹலோ வியூவர்ஸ், நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்குறேன். அது முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதை இப்போ நல்லா துணி வச்சு தொடச்சிக்கிடலாம். ஈரமாகவே இருக்கக்கூடாது. ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா அழகாக தொடச்சி எடுத்துக்கிடலாம். எடுத்தாச்சு. இனிமேல் இது குறுக்கால கட் பண்ண இந்த தலைப்பகுதியை கட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த வால் பகுதியை கட் பண்ணிக்கிறோம். இப்போ இது சின்ன சின்ன ஓரளவு மீடியமான சைஸு இந்த பாருங்க, இந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதை குறுக்கால கட் பண்ணிக்கிறோம். இந்த மாடலில் அரிஞ்சிக்கிடணும். இது கொஞ்சம் முத்தின வெண்டைக்காவாக இருக்குது. இப்படி குறுக்கால அரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதெல்லாம் முத்தின வெண்டைக்காவாக இருக்குது, அரிய வர மாட்டுது. வெண்டைக்காய் மட்டும் நல்லா இது மாதிரி உடச்சி பார்த்து தான் வாங்கணும். இதை பாருங்கள், அப்போ தான் இதை பாருங்கள், இந்த மாதிரி அரிஞ்சிக்கிடணும். இது மாதிரி கட் பண்ணிக்கிடணும். இனிமேல் இது மேலே நான் சால்ட் போட்டுக்கிடுறேன். கடலை மாவு போட்டுக்கலாம், அரிசி மாவு போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். சுவையான வெண்டைக்காய் வறுவல் உங்களுக்கு ரசத்துக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெண்டைக்காவை இந்த மாதிரி குறுக்கில் அரியறனால அந்த வழவழப்பு தன்மைலாம் போயிடும் பாருங்கள். இப்போ கடாயில் அடுப்பில் கடாயை வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுக்கிடுங்க. ஏன்னா நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடணும். போதுமான அளவு உப்பு, மிளகாத்தூள், அரிசி மாவு போதுமான அளவு போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தான். சுவையான வெண்டைக்காய் வறுவல் தயாராகிட்டுருக்கு. இதை பாருங்கள், இந்த வெண்டைக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்பவும் செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக வெண்டைக்காய் வறுவல் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருவாங்க. நான் எடுக்கலை, அப்படியே தான் போட்டிருக்கேன். இது நம்ம சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் வத்தல் மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே வெண்டைக்கான்றது பச்சையாக சாப்பிட்ற காய்கறி தான். இது லைட்டாக ஃப்ரை பண்ணாலும் போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான வெண்டைக்காய் வறுவல் இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். சுவையான வெண்டைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு என்னன்றதை பார்ப்போம். ஒயிட் ரைஸ், ரசம், வெண்டைக்காய் வறுவல். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் வறுவல் லஞ்சு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.